ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலாக்காய் ஊறுகாய். இந்த மாதிரி குட்டி குட்டி கலாக்காய் நமக்கு இந்த சீசனில் கிடைக்குங்க. இந்த மாதிரி கலாக்காய் வச்சு இப்படி நம்ம ஊறுகாய் செஞ்சிடலாங்க. இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம இது அடுப்பில் வைக்க தேவையில்லை, வெயில் எதுவும் வைக்க தேவையில்லை. ஒரு வருஷம் ஆனாலும் கூட கெடாமல் இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காதுங்க. தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கலாக்காய் இந்த மாதிரி 1 கப் எடுத்துருக்கேங்க. இந்த 1 கப்பு கலாக்காய் இப்போ இந்த சீசனில் நமக்கு 80 to 100 ரூபாக்குள்ளே கிடைக்குதுங்க. இப்போது இந்த கலாக்காய்களை இந்த மாதிரி கொத்து கொத்தாக நமக்கு கிடைக்கும். இந்த கொத்து கொத்தாக கிடைக்கிற இந்த கலாக்காய்களை நம்ம இந்த கொத்துலேருந்து ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக நம்ம எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊறுகாய் செய்கிறதுல இது ஒன்று தான் வேலை மாதிரி தெரியும். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுக்கணுங்க. இப்படி இந்த மாதிரி உடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பால் வருங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறத நம்ம ஒவ்வொன்றா தனித்தனி பீஸாக நம்ம பிரித்து எடுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும், நம்ம 2 விரல்லையே 6 இருக்குதுன்னு அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லா கலாக்காய்களையும் நான் கம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ நம்ம கையில் எடுத்தாலே இப்போ அதில் பாலெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இப்படி கையில் எடுத்தாலே நமக்கு பிசு பிசுன்னு இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தனால நமக்கு ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தண்ணியில் இந்த பவுலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக இந்த பால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்து 2-3 டைமாவது நல்லா கழுவணும். அப்போ தான் நமக்கு இந்த பிசுப்பெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சல்லடையில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு காட்டன் துணியில் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த குட்டி குட்டி கலாக்காய்கள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம போட்டுடலாங்க. இப்போ பெரிய பெரிய கலாக்காய்களாக இருந்தால் நம்ம கட் பண்ணி செய்வோம். இது குட்டி குட்டியாக இருக்கும்போது இதில் சீடெல்லாம் பெருசாக இருக்காது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆற வச்செல்லாம் ஈரமெல்லாம் போகணும். இப்போது கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா இப்படி ஈரமெல்லாம் போக இந்த மாதிரி நல்லா ஆறி இருக்குதுங்க. இந்த மாதிரி ஆறின இந்த கலாக்காய்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிடணுங்க. இப்போ எல்லா கலாக்காய்களையும் இதை நான் இந்த பாக்ஸில் போட்டுட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் இப்படி போட்டுட்டு அடுத்தது இது கூட 4 டேபிள் ஸ்பூனுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. 3 4 டேபிள் ஸ்பூனுக்கு. அடுத்தது குழம்பு மிளகாய் பொடி அதே மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். 3 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது கூட பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் எடுத்து அப்படியே இதில் நம்ம ஊற்ற வேண்டியதான். நான் எண்ணெயெல்லாம் எதுவும் காய்ச்சவே இல்லை, பச்சையாக இந்த எண்ணெயை அப்படியே ஊற்ற போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மூழ்கிற அளவுக்கு இப்படி ஊற்றிடலாம். இப்போ உள்ள நமக்கு காற்று இருக்கிறதுனால அதனால் மேலே எழும்பி வருது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் காய்ச்சாத எண்ணெயை இந்த பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் தான் ஊற்றினேன். இப்போ இந்த சத்தமெல்லாம் அடங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போது ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. முதல் டைம் இப்படி கலந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் பார்க்கணும். அடிக்கடி நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா பார்த்தாலே தெரியும், நமக்கு இந்த மாதிரி நல்லா மிதங்குற மாதிரி இருக்கணும். இப்படி இந்த மாதிரி மிதங்குற மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி மூடிடலாங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு டைட்டாக மூடிடணும். நம்ம இந்த மாதிரி ஏர் டைட் பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தேவைப்படும் போது நம்ம திறந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இதை நம்ம ஒரு வாரம் கழித்து எப்படி இருக்குதுன்னு அப்போ பார்க்கலாங்க. இப்போ ஒரு வாரம் கழித்து நான் இப்போ இந்த ஊறுகாய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலாக்காய்கள் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா ஊறிட்டு நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்துருச்சு. பார்த்திங்களா, பார்த்தாலே தெரியும். இப்போ ஈரமில்லாத ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா சுருங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த ஊறுகாய் வேறு எந்த பொருளுமே இல்லாமல் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சுமே செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியானது, டேஸ்டியானதுங்க. உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கலாக்காய்களெல்லாம் நமக்கு இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும்போது தாங்க செய்ய முடியும். டேஸ்டியான மற்றும் ஈஸியான கலாக்காய் ஊறுகாய் ரெடி. உங்களுக்கு இந்த கலாக்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.